நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. பயங்கரமாக குளிர்கிறது ஒரு பக்கம். ஆமாம், இன்றைக்கும் வியாபாரம் தான் வந்திருக்கோம். வலையை விட்டு சாத்திட்டாங்க. சும்மா சர்ப்பில் இறங்கி அடித்து பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா இறங்க போகிறோம். என்ன நடக்குலாம் தெரியல. பிறகு இந்த சர்ப்பா அந்த சர்ப்பான்னு கேட்காதீங்க நண்பா. வியாபாரம் அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், இடம் சொல்லிட்டேன். நீங்கள் தான் வந்து அங்கிட்டு அடிக்க அங்கிட்டு கடிக்கான்னு பார்க்கணும். 2 திசையிலையும் மீன் கடிக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? பார்த்துட்டு இது இந்த பக்கமா அது அந்த பக்கமானு ஒரு கேள்வி வேறு கிராஸ் கேள்வி கேட்கிங்க. அதாவது நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கேட்க மாட்டேங்காங்க. ஆங்கிலர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்த ஓச்சி விடுறவங்க, அவங்க கேட்காங்க மெயினாக இது எந்த பக்கம், இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு. அப்போ தான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம இடத்த சொல்லியுமா கரெக்டாக புள்ளி ஓரமாக கேட்குறாங்களே அப்படின்ட்டு. இன்றைக்கி வியாபாரம் வந்திருக்குறோம். வலை போட்டுட்டாங்க. அதான் வராங்க பாருங்க. போட்ல தெரியுதா? தெரியல. தெரியலாம். இருக்காங்களா? அதான் வராங்களா? வலை போட்டுட்டாங்க. அதனால் போட முடியாத கண்டிஷனால இப்போ கீழே இறங்கி போட போகிறேன். அந்த வகையில் என்னென்ன மீன்லாம் அடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ஜிக்கில் தான் மீன் பிடிக்க போகிறோம். ரீஃப் ஜிக்கு. ஓகே, இதோ ரீஃப் ஜிக்கில் தான் பிடிக்க போகிறோம். சதாம் ப்ரோ ரெடி ஆகிட்டாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதாம் ப்ரோவுக்கு ஒன்று அடிச்சிருக்காப்பா. என்னத்தை இழுக்காரு பாருங்களேன். சத்தம் வச்சுலாம் வந்து கடைசி பக்கத்தில் தான் வந்து எடுத்துருந்துருக்கு. அதனால் ஃபைட் பண்ணுற காட்ட முடியல, சாரி. அது எந்த கட்டையில் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத காட்டுறேன். தரமான கட்டைங்க. அவர் ஸ்டிக்கரிங் பண்ண கட்டை. அவர் தொழில் நேக்க இங்கேயே கட்டியிருக்காருங்க. தூக்கி காட்டுங்க ப்ரோ. இப்போ தான் தெரியுறீங்க. செம 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 சூப்பர் ப்ரோ. நல்ல மேட்சல் மீன். என்ன ப்ரோ அவ்வளோ அழகாக இருக்கான். இதுக்கு முந்தைய வீடியோவில் பிடிச்சிருந்தோம் ஜிக்கில். அதோட கொஞ்சம் பரிசாகவே பிடிச்சிருக்காரு. ஷாய் 3/4 கிலோட்ட வரும். ஆமாம், நான் பிடிச்சது தான் 400 கிராம் என்னமோ இருந்துச்சு. போன ரவுண்டு ஒரு தடவை வரும்போது பிடிச்சிருந்தோம்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம். அப்போ பிடிக்கும்போது அந்த அளவில் இருந்தது. இங்கே வந்தாலும் பரவாயில்ல. ஏதோ இன்னைக்கு ஊ போட்டாருங்க சகோசியில். ஊக்கப்போ அறைய பாருங்க. சப்புன்னு ஒரு மூக்குத்தி குத்தி கப்புன்னு இழுத்து கொண்டு வந்திருக்காரு. மீன் போனி போட்டுட்டாரு. இதை எடுத்து உள்ளே போடட்டும். எடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. என்ன வச்சுருக்கீங்க? நோஸ் பிளேயர். நோஸ் பிளேயர் வச்சு தான் எடுக்கணும்பா. மிஸ் பண்ணிடுறாங்க. ஆமாம், மோசமாக இருக்கான். அதனால் நோஸ் பிளேயர் வச்சு ஹேண்டில் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் பாறை மீன் எதுவும் ஸ்ட்ரைக் இல்லை. நாங்களும் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு கலவா மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன மீன் அடிக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நோஸ் பிளேயர் வச்சு நைஸாக எடுக்காரா? நைஸாக கரெக்டாக பிடிச்சிக்கிறணும். இல்லை ஊக்கப்பு நம்ம கையில் ஆயிரும். அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது. நம்மளை பார்த்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறது தப்பு கிடையாது. அது கையில் எடுத்து காட்டுங்க ப்ரோ. ஃபிஷ்ஷிங் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சேஃப்டியாக பண்ணணும். சரி, பார்த்தீங்களா? அது கையில் தான் வச்சுருக்காரு. உங்களுக்கு சும்மா தொங்க விட்டோம்னா செத்தியோட சின்ன பீஸ் மாதிரி தெரியும். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சைஸு. தெரியுதுங்களா? ரைட்டு. இனிமேல் வேறு எதாவது பிடிக்காரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சாதாம் ப்ரோ போனி. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இங்கே அடிக்குன்ட்டு. ஆமாம், அடிக்கவே இல்லை அப்படின்ட்டு வெறி கொண்டு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ப்ரோ அவன் ஷாக்கில் இருந்திருக்கான் ப்ரோ. என்னடா இது, நம்ம பாட்டுக்கு வெளியே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஷாக்கில் அப்படியே படுத்துட்டான். வேற ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து ஏதாவது அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. அடிச்சுட்டு வராங்க. அங்கே பாருங்க. என்ன மீன் வருது ப்ரோ? பாரதனா எங்க இருக்கான்? எதுல வாரானே தெரியல. வந்துட்டாடா என் சிங்க குட்டி, என் ஜிலிக்கா ஜிலிக்கா. நேத்தோட வந்துட்டாயா செல்ல குட்டி. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்திருந்தோம். அதே செல்ல குட்டி வந்துட்டாரு. சகோசியை வச்சு நான் தூக்கி காட்டுறேன்டா அப்படின்னு இன்னைக்கு பெட்டு கட்டிட்டு வந்தாருங்க. ஐயோ சதாம்பரு, இன்னைக்கு அவ்வளவுதான் போல. எங்களுக்கு அடிக்குமா ஏதாவது? சரிங்க, சைஸ் நல்ல சைஸ் தான். ஒரு 350 கிராம்லேருந்து அந்த சைஸில் இருக்கும். ஒரு 400 கிராமுக்கு உட்பட மீன். என்ன ஃபைட் பண்ணுறான்? சூப்பராக இருக்குல்ல? தயாரிஞ்சில சூப்பர் சூப்பர் ப்ரோ. பங்கம் பண்ணிங்க சொல்லி வாய முடியல. அதுக்கு முன்னே ஒரு மீன் லேண்ட் பண்ணிட்டாருங்க. சரி, எடுத்து அப்படியே மண்டலத்துக்கு அங்கே எரிங்க. அவர் க்ளவுஸ் போட்டிருக்காரு. க்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பிடிக்கிறதுக்கு. பாருங்க, சிக்கிட்டு 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 சிக்கிட்டு. இந்த பார்த்தீங்களா
பாருங்க அடுத்து உடனே அடி. இங்க சதாம்பரவுக்கு திருப்ப கேளுங்க, சந்தோஷம் தாங்க முடியலங்க. ஓட்டு மறு சிகன்ல எடுத்துட்டாங்க. வீடியோ கட் பண்ணி தான் முடிச்சிருக்கேன். ஏந்துங்க ப்ரோ வாங்க 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 வாங்க. வரண்ணா வண்டானா எங்க இருக்கான் எங்க எனக்கு தெரியல. எங்க ப்ரோ உள்ளதான் இருக்கு ப்ரோ. இந்தா வருது இல்ல. வருது அலையில வருது. வெளியேத்துங்க. வந்துட்டான் எப்படி சதாம் ப்ரோ இப்பதான் வாராம் ப்ரோ தெரிகிறதா. சூப்பர் ரைட் ஓகே. ரெண்டாவது மீன் கேட்சப் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு ஊக்குல சின்னதுல தான் தொங்குது பாருங்க. எப்படி தொங்குறான் பத்தியில. போன ரவுண்ட் சூப்பரா அடிச்சிருந்துச்சு. இல்ல அவ்வளவுதான். அவன் பின்னாடி வந்து எடுத்து இருந்திருக்கான். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஊக்கப் அடிச்சதுனால தான் அந்த இடத்துல நிக்குது. வாராமண்டிக்கு பத்தியில ஜவ்வு மிட்டாய் மாதிரி. இது அதோட கொஞ்சம் சைஸா இருக்கு. ஐயோ சட்டியில போட்டு வறுக்கணுங்க இன்னைக்கு போய். ஆனா நாங்க பிடிக்கிற கரைட்டு கேட்டகரி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா என்ன ரகம்னு சொல்லிருங்க. சதாம்பரவாக்கு அடுத்த நேரம் ஆயிடுச்சு. அடுத்த ரகம் போடுறேன். சகோசி 3 மீன் ஏற்றிட்டாருங்க. நம்ம ஒத்த மீன் கூட நக்கி கூட பார்க்கல. பார்த்துக்கங்க. அடுத்து ஒன்று அடித்து விட்டார். பொம்மை வருதா என்ன? எங்கே வருது காணும். ராடே வளையிலேங்க. ஊழி சதாம் ப்ரோ உங்க காட்டில் தாங்க மழை. ஏங்க இதெல்லாம் ரொம்ப மோசங்க. வேற ஒன்றும் இல்லைன்பா. நமக்குள்ள எந்த ஒரு இது பாகுபாடும் கிடையாது. நீங்களே பிடிச்சாலும் நான் சந்தோஷம் தான் போடுவேன். என்ன கருத்து அப்படின்னா, நான் இன்னைக்கு ஜிக்கு போடுறேன், சிங்கிங்களூரும் போடுறேன், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நம்ம சதாம் ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தோம். சதாம் ப்ரோ பெரிய அளவில் பிடிக்கவே இல்லை. நம்ம மாற்றி ஸ்ட்ரைக் அடிச்சிருப்போம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா நாளும் எல்லாத்துக்கும் மீன் கடிச்சிடாது. எல்லா பொம்மையும் நீங்கள் தேனா போடுவீங்க. பொம்மை புது பொம்மை கொண்டு வந்து போடுவீங்க, கடிக்கவே செய்யாது. என்னடா இது புது பொம்மை, அவன் அப்படி மீன் பிடிச்சான் இப்படி மீன் பிடிச்சான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், பண்டாரி அடித்தார். இதே லூர் தான் சரிங்களா. இது வந்து ஹேண்ட்மேடாக அவராக ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. கட்டை மட்டும்தான் கம்பெனி கட்டை சரிங்களா. இதை அவராக ஸ்டிக்கரிங் பண்ணி போட்டிருக்காரு. அவரு கூட நினைச்சிருப்பாரு இதில் மீன் அடிக்குமோ அடிக்காதோன்னு முதல்ல டவுட் ஆனில இல்லையா ப்ரோ? டவுட் ஆன நேரங்கள் உண்டு. இப்போ மீன் அடித்தோடனே அவருக்கு இப்போ தான் நம்பிக்கையே வந்திருக்கும். அடிக்குப்பா நல்லா மினுங்குதுப்பா அப்படின்னு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவன் சொல்லுவான் கட்டை அவன் வேலை வியாபாரத்துக்காக. அதை நம்பி கட்டையாக செமையாக ஏற்றாயிங்க. உங்களுக்கு தேவையான கட்டை ஒரு 4 கட்டை வாங்கி வச்சுக்கோங்க. தரமான கட்டையை வாங்கி வச்சுக்கோங்க, போடுங்க. மீன் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் எடுக்கும். ஊலி மீன். இந்த க்ளவுஸ் இருக்கிறது க்ளவுஸ் இருக்கிறது எதுக்குன்னா, இப்படி கரெக்டாக எப்படி பிடிக்காரு பார்த்தீங்களா, ஸ்லிப்பே ஆகாது மீன். செம ப்ரோ. 3 ரக மீன் கேட்டகரி ஏற்றிட்டீங்க ப்ரோ, வேற லெவல். என்ன பொம்மை மாதிரி வருது அப்படின்னாரு. இழுக்கவே இல்லைண்ணே அப்படின்னாரு. சின்ன மீன் ஏதோ வருதுண்ணே அப்படின்னாரு. எனக்கு இப்போ ஒரு மீன் தட்டிச்சு, முரலா என்னமோன்னு தெரில, ஒரு தட்டிச்சு விட்டுட்டு சாதாம்புரை பார்த்தா ஊழி ஏற்றிக்கிட்டு வராரு. சரி அடுத்து எதாவது அடிக்கிறான்னு பார்ப்போம். இந்த பக்கம் ஒன்றும் விசேஷமாக அடி இல்லை. நம்ம ஒன்றுமே பிடிக்கல. நம்மளும் நமக்கு தெரிஞ்ச யுக்தி எல்லாத்தையுமே பயன்படுத்தியாச்சு. இந்த பாருங்கள், இப்போ பாப்பர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி சிங்கிங்களூர் போட்டேன், ஜிக்கு போட்டேன், 3 வெரைட்டி போட்டு பார்த்துட்டேன். ஒரு ஸ்ட்ரைக்கு கூட கிடையாது. சதாம்புரோ மட்டும்தான் ஒரு 4 ஸ்ட்ரைக்கு வாங்கி மீனை கரை ஏற்றிருக்காரு. ஒரு ஸ்ட்ரைக்கு இப்போ மிஸ்ஸு பார்த்தீங்களா. அனைத்து ரக பொம்மையும் உள்ள களத்தில் இறக்கிட்டோம், ஆனால் கடிக்கல. ஏன் உங்களுக்கு அடிச்சதுல பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாருன்னு? எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நாள் உங்கள் கூட வந்த நண்பர்களுக்கு கிடைக்கும். அதனால் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்கள். பொம்மையில் மாற்றி போட்டு பாருங்கள். சப்போஸ் இப்போ வந்து ஜிக்குக்கு எடுக்கலை அப்படின்னா சிங்கிங்களூருக்கு எடுக்கும், சிங்கிங்களூருக்கு எடுக்கலை அப்படின்னா பாப்பருக்கு எடுக்கும். அதான் வெரைட்டி பொம்மைகளை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலரில் தான் கடிக்க அப்படிங்கிறத மட்டும் நம்பாதீங்க சரிங்களா. நான் யார் சொன்னாலுமே நான் அதை நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த கலரில் தான் அடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் கலரும் ஒரு காரணம். என்ன காரணம் சொல்லணும்னா, கலக்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி கலங்களாக இருக்கும். அப்போ பிரைட்டாக உள்ள கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் அதிகமாக இருக்கும். அதை வேணால் நான் ஒத்துக்குவேன். இந்த கலரில் தான் மீன் கடிக்கும்பாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன்.
சரிங்களா? ஓடி வர்றதை பொறுத்து. பொம்மை ஓடி வர ஆக்ஷனை பொறுத்து தான். அவன் பார்த்துட்டா அவன் மூஞ்சிக்கு முன்னாடி பார்த்துட்டு எடுத்துருச்சு அப்படின்னா டப்புன்னு எடுத்துருவான், யோசிக்கவே மாட்டான். இந்த ஓடுறான் நம்ம கண்மடி புறா அந்த கௌசிக்க அப்படின்னு அடிச்சிருவான். அதனால் ஒரு நண்பர்கள் சொல்லுவாங்க, அந்த சொல் பேச்சுகளை கொஞ்சம் தவிருங்க, செலவுகளை கொஞ்சம் குறைங்க. நம்மளுமே கஷ்டப்பட்டு ராடண்டியில் வந்தவங்க தான். அதனால தான் புதுசாக பழகிற நண்பர்கள் வீணாக அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கருத்தில் தான் சொல்கிறேன். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரத்தை அடித்து பார்த்துட்டு அப்படியே கரைக்கு போக போகிறோம். வேறு ஏதாவது கடித்தாலும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள். சப்பாத்து வெயில் ஏறிட்டு பார்த்துக்கோங்க, திடீர்னு பாறை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்துக்கிட்டே போகிறோம். சதாம்பரவுக்குமே ஒன்றும் அடிக்கலை இப்போதைக்கு. அவர்கிட்டையே கண்ணு தெரியலன்னா நம்ம கிட்ட கண்ணுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எம்ஜிஆர் கிட்டே தகா 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 தகான்னு நின்றியாப்பா அப்படின்ன மாதிரி. சரி, இந்த மீன் பிடிக்கிறத பார்த்துரும். ஒரு வழியாக நம்மளும் மீன் பிடிச்சிட்டோம். தெரியல, அந்த பக்கம் போகிறான், கரையை பார்க்க போகிறான். இவ்வளோ நேரம் மீனே அடிக்கல, ஒரே ஒரு மீனாவது கடவுளே இந்த மாதிரி வந்தேன். வண்டான் பாருதான், அவனே தான். ஓய், ரிட்டன் உள்ள இருக்காது பாருங்க. சைஸ் அடித்தான் கம்முன்னு. வாவ், சைஸ் 2 முள் அறைகளுங்க. ஆமா, ஒரே மாதிரி. எங்கேயுமே தப்பிக்க நல்ல சைஸ். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குன்னு பாரு, வேற லெவலில் இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு லேட்டாக தான் இறங்குது போல. இதை போட்டு அடுத்த ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரம். சதாம்பரம் வந்து அலசிட்டு வந்துட்டு இருக்கேன். சதாம்பரம் இன்னைக்கு சாரிட்டு விட்டாருங்க, நான் நம்பவே முடியலைங்க என்னால். ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சோம், அது வரைக்கும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. பார்த்தீங்களா, பிடித்த மீன்கள் 10 மீன்களும் இவ்வளவே. இப்போ கடைசியாக கரையாருனா இவன் தான். இந்த ஒருத்தனை நம்ம கேட்சப் பண்ணலன்னு வைங்களேன், நம்ம ஒன்றுமே பிடிக்கல இன்னைக்கு. கலவா 2 பாறை அடிச்சிருக்காரு. வெரைட்டி மீனை பாருங்க, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. வெரைட்டி மீன் அதில் 2 பாறை, ஒரு கலவா, ஒரு ஒலி, நம்ம ஒரு பாறை. எவ்வளோதான் இன்னைக்கு பிடிச்ச மீன். எல்லா நாளும் மீன் கிடைக்காது, எல்லா கடைக்கும் மீன் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா கடைக்கும் மீன் கிடைக்கும், சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 4 பேருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஸ்ப்ரெட்டே ஆகும். சப்ஸ்கிரைபர் கூடுது அப்படின்ட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, ஐப்பை ஏற்றி விடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொஞ்சம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன இது கொடுத்தீங்கனாலே போதும், ஒரு 4 பேர் போய் சேரும். பண்டை ரெடின்னு ப்ரோ செத்துப்பிட்டான். இவன் சாவர ஆளே கிடையாது. பைக்கில் போட்டு அமுக்கிட்டீங்களோ, மூச்சு விட முடியாமல் செத்துருப்பானோ. நெட்டி அது வாயை பழக்க முடியலன்னா செத்துரும். இந்த இடத்த அப்படியே சுவாசம் இழுத்துக்கிட்டே இருக்கும். இதை இழுக்க முடியாமல் இருந்தான்னா செத்துக்கிறோம். சாக்கில் போட்டு அமுக்கிடுவோமா, அப்படி தக மாட்டிடும். சரி, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன். பாய்.